தன்னால ஒரு சின்ன எலிய கூட பிடிக்க முடியலையேன்னு இளவரசருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. தன்னோட தோல்விய தாங்கிக்க முடியாம தன்னோட அறைக்கு போய் மூடிக்கிட்டாரு. நான் எப்படி இப்படி ஒரு சாதாரண விஷயத்துல தோத்து போனேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாரு. ராணி அவரை தேத்தி, அதெல்லாம் ஒரு சின்ன எலிடா கண்ணு, அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இளவரசர் மனசு சமாதானம் ஆகல. இத்தனை நாள் தன்னோட வாழ்வீச்சு திறமைய நம்பி இருந்தாரு. இப்போ தன்னையே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாரு. அந்த எலி தப்பிச்சு போன சம்பவம் அவரை துரத்திட்டே இருந்துச்சு. இளவரசருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. அவருக்கு இன்னும் நிறைய கத்துக்க வேண்டி இருக்குன்னு. அடுத்த நாள் காலையில ராஜா இளவரசனை கூப்பிட்டாரு. முகமெல்லாம் கவலையா இருந்துச்சு. வீரன்னு கூப்பிட்டு, உண்மையான பலன்னா அது உடல்ல இல்லை, அது நம்ம புத்தியதான் இருக்கு சொன்னாரு. இளவரசர் தன்னோட அப்பாவை ஆச்சரியமா பார்த்தாரு. ராஜா தொடர்ந்து பேசினாரு. அந்த எலி உனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுச்சிருக்கு. பலமும் உருவமும் மட்டும் எல்லாம் இல்லைன்னு உனக்கு புரிய வச்சிருக்கு. சில சமயங்கள்ல புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் தான் ரொம்ப முக்கியம் சொல்லி சிரிச்சாரு. இளவரசர் அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு. அப்பா சொன்னதுல இருந்த உண்மை அவருக்கு புரிஞ்சது. இத்தனை நாள் தன்னோட வாழ்வீசு திறமையே மட்டும் நம்பி இருந்தது தப்புன்னு புரிஞ்சு போச்சு. தன்னோட திட்டமில்லை எல்லாம் தப்புன்னு புரிஞ்சு போச்சு. அந்த எலி இளவரசருக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுச்சிருந்துச்சு.